நினைத்ததை செய்து முடிக்கும் ஆற்றலும் நம்பிக்கையும் உடைய ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது ஒரு சிறப்பான மாதமாகவே அமைகின்றது. காரணம் என்னவென்றால், அவருக்கு குரு என்பவர் தன்னுடைய 2ஆம் இடத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும், மேலும் தங்களது 8ஆம் இடமான தனுசுவை அவர் பார்ப்பதாலும், 8ஆம் இடத்தில் எல்லா கிரகமும் 4 கிரகங்கள் போய் அடைபெற்றுள்ளன. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், அவ்வாறு 4 கிரகங்கள் உங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே மார்கழி ஆரம்பத்திலே சென்று விடுகிறார்கள். அவர்களை நேர் பார்வையாக 7ஆம் பார்வையாக குரு அவர்கள் பார்க்கிறார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது மிகவும் சிறப்பான முன்னேற்றமான நல்ல மாதமாக அமைகின்றது. இது பொது. அடுத்தபடியாக பார்த்தீர்களானால், செவ்வாய் என்பவர்கள் தங்களுக்கு விரயஸ்தாதிபதியாக இருப்பதால் அவர் 8ஆம் இடத்தில் மறைவது, 8ஆம் இடத்தில் வருவது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையே என்று கூற வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு வரக்கூடிய அபரிவிதமான செலவுகள் மற்றும் தேவையற்ற செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். ஒரு கட்டுப்பாடை அடையும் நிம்மதியை பெறுவீர்கள். வேலைக்கென்று அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். செலவுகள் என்று பார்த்தால் மட்டுக்குள் வரும். பம்பு, வாய்தா போன்ற வழக்குகள் நல்ல ஒரு நிலைக்கும் ஏற்படுத்தி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிதாக முதலீடு செய்யும் வாய்ப்புகளை இந்த மாத கடைசியில் புதன் நல்ல நிலையை தந்து வருவாயை பெருக்குவார். டிசம்பர் 31 முதல் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதாகவும் நூதனமாகவும் கையாண்டு பணப்பழக்கத்தை அதிகரிப்பீர்கள். கணவன் மனைவியிடையே உள்ள பிணக்குகள் அகன்று நல்ல ஒரு நிலைமையும் நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு உறவும் உண்டாகும். வாகனங்கள் வாங்குவது, புதிய பொருள்கள் வாங்குவது, வீட்டில் ரிப்பேர் செய்வது, இவை போன்ற காரியங்களில் ஈடுபட்டு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். குடும்பத்தில் புது விவாகங்கள் நடத்துவதற்கான முயற்சிகளையும் ஏற்பாடுகளையும் முன் திட்டங்களையும் வகுப்பீர்கள். இந்த மாதத்தில் நீங்கள் செய்யும் மார்கழி மாதத்தில் செய்வதல்ல, இருந்தாலும் திட்டம் தீட்டுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சுபகாரியங்களுக்குள்ள திட்டங்களை நல்ல விதமாக நடத்த. உங்கள் ராசிக்கு சுகாதிபதியான சூரியன் 8ஆம் இடத்தில் மறையப்பெறுவது பெரும் நெருக்கடியும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாகவே அமைகின்றது. இருப்பினும் அதை நேர்பார்வையாக குரு பார்ப்பதால் உங்களுக்கு அந்த அழுத்தத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் ஒரு விமோச்சனம் கிடைக்கும். ஆக உங்களுக்கு குரு ஒரு நல்ல இடத்தில் அமைவது எல்லா விதத்திலும் சிறப்பை தருகின்றது. 10ஆம் இடத்தில் உங்களுக்கு ராகுவும் கேதுவும் இருப்பதால் தொழில் ரீதியாக பல நிர்பந்தங்களையும் சேலஞ்சையும் எதிர்கொள்ள வேண்டிய, சாதனைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்புகள் வரும். அவற்றை உங்களுடைய குருவின் நல்ல அமைப்பாலும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன் போன்றவர்களை குரு நேர் பார்வையாக பார்ப்பதாலும் உங்களுக்கு அவை அனைத்திலிருந்தும் விடுதலையும் விமோச்சனமும் நல்வழியும் கிடைக்கும். ஆக உங்களுக்கு குரு என்பவர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை தருவதால் மற்ற கிரகங்களால் வரக்கூடிய இடைஞ்சல்களும் சிரமங்களும் விலகப்பட்டு நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய வாய்ப்பையும் பெருமையையும் பெறுவீர்கள். மற்றும் கல்வியில் ஈடுபடும் மாணவர்களுக்கு நல்ல சிறந்த ஒரு பரிசும் ஆதாரமும் சாதனைக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும். புதிய தேர்வுகள் எழுத வேண்டும் என்று இருப்பவர்கள் இந்த மாதம் கடினமாக உழைத்து அவர்கள் தேர்வுகளை அட்டன் பண்ணுவதன் மூலம் அவர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பையும் அந்தஸ்தையும் தரக்கூடிய நல்ல மாதமாக அமைகின்றது. பிள்ளைகளுக்கு திருமணம் என்று பார்த்தீர்களானால், இந்த மாதம் உங்களுக்கு முன்னெடுத்தால் வரும் காலங்களில் 2 மாதங்களில் வரன்கள் அமைவதும் அந்த புது காரியங்கள் மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நடத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஆக உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு சேலஞ்ச் இருந்தாலும் பணவரவில் எந்த குறைவும் இருக்காது. உங்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் லாபஸ்தானம் பண வரவு வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு ஒரு பணவரவில் எந்த சுணக்கமும் இருக்காது. ஆக இந்த மார்கழி மாதம் என்பது ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பை தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக அமைகின்றது.
கார்த்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்களை உடையவர்களுக்கு சந்திராஷ்டமம் டிசம்பர் 20ஆம் தேதியும், ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் டிசம்பர் 21ஆம் தேதியும், மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதம் உடையவர்களுக்கு சந்திராஷ்டமம் டிசம்பர் 22ஆம் தேதியும் நிகழ இருக்கின்றது. இந்த நாட்களில் மட்டும் தாங்கள் முக்கியமான காரியங்களையும் சுப நிகழ்வுகளையும் தள்ளி வைக்க வேண்டும். வெளியூர் பயணம், வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது. அதுவும் முக்கியமாக இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதையும் மீறி முக்கியமாக போக வேண்டிய ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்டால் அதற்குரிய பரிகாரங்களை செய்துவிட்டு குலதெய்வத்தை வணங்கிவிட்டு செல்வதன் மூலமாக சிறப்படைய முடியும். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.